ஒரு சின்ன ஊர்ல இருந்து வர்ற ஒரு சாதாரண துண்டு பிரசுரம் அந்த சமூகத்தோட எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? வாங்க, இந்த பகுதியில முசிறிங்கிற ஊர்ல இளைஞர்களுக்காக நடந்த ஒரு ஒர்க் ஷாப்போட அறிவிப்புக்கு பின்னால் இருக்கிற பெரிய கதைய நாம கொஞ்சம் அலசி ஆராயலாம். வாங்க, இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன டவுன்ல கிடைக்கிற ஒரு பேப்பர் துண்டு எப்படி ஒரு சமூகத்தோட லட்சியங்களையும் அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்குற திட்டத்தையும் காட்ட முடியும்? இதைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, நாம பார்க்க போற விஷயத்துக்கு ஆதாரம் இதுதான். தமிழ்நாட்டுல இருக்கிற முசிறி நகரத்தோட ஒரு போஸ்டர். இது அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான வாய்ப்பு கொடுக்குது. இத ஒரு வெறும் அறிவிப்பா மட்டும் பார்க்காதீங்க, இது எதிர்காலத்துக்கான ஒரு இன்விடேஷன். இந்த போஸ்டரோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு நாள் லீடர்ஷிப் ஒர்க் ஷாப். ஆனா இந்த எளிமைக்கு பின்னால அந்த சமூகம் சேர ஒரு பெரிய முதலீடு இருக்கு. இதுதான் நம்ம கதையோட ஆரம்ப புள்ளி. சரி, ஒரு ஒர்க் ஷாப் நடக்க போதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இதை யார் ஏற்பாடு பண்றாங்க? வாங்க, கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. இதை நடத்துறது ஏதோ பெரிய கம்பெனியோ கார்ப்பரேட்டோ கிடையாதுங்க. மாறா, முசிறி முழு நேர கிளை நூலகம், வாசகர் வட்டம், அப்புறம் கலாம் இலக்கிய அமைப்புன்னு உள்ளூர் அமைப்புகள் ஒன்னு சேர்ந்து நடத்துறாங்க. இதுதான் உண்மையான அடிமட்ட அளவிலான சமூக அக்கறைக்கான அடையாளம். அப்போ இந்த ஒர்க் ஷாப்ல அப்படி என்னதான் கத்துக் கொடுக்க போறாங்க? அங்க வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் கிடைக்கும்? சொல்லப்போனா இன்னைக்கு காலத்துல ஒரு தலைவருக்கு என்னென்ன தேவையோ அதோட ஒரு முழுமையான தொகுப்பை இது கொடுக்குது. இதோ பாருங்க, இதுதான் அவங்களோட முழு பாடத்திட்டம். உன்னை அறியல ஆரம்பிச்ச சூழ்நிலைகளை கையாளுதல் வரைக்கும் 9 முக்கியமான தூண்கள் இருக்கு. இது வெறும் ஸ்கில்ஸ் லிஸ்ட் மட்டும் இல்ல, இது ஒரு லீடரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்குறதுக்கான ஒரு முழுமையான டூல்கிட்னே சொல்லலாம். இதுல முதல் ஸ்கில் உன்னை அறி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தனிப்பட்ட அல்லது தொழில்முறை வளர்ச்சிக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன். நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரியாம நாம எப்படி ஒரு நல்ல தலைவரா உருவாக முடியும், இல்லையா? இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பர்சனல் ஸ்கில்ஸ் மட்டும் பத்தாது. இந்த ஒர்க் ஷாப் அந்த திறன்களை எப்படி சமூகத்தோட தேவைகளோட கனெக்ட் பண்றதுன்னு சொல்லிக் கொடுக்குது. இது தன்னோட சமூகத்தோட சேர்ந்து வேலை செய்யற தலைவர்களை உருவாக்குறது எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. நாம தியோரியா படிக்கிறதுக்கும் அதை நிஜ வாழ்க்கையில செஞ்சு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, இல்லையா? இந்த சூழ்நிலைகளை கையாளுதல்ங்கிற ஸ்கில் அதுக்குதான். இது வெறும் தியோரி கிடையாது, இது பிராக்டிக்கல். சரி, அடுத்து நாம பார்க்க போறது இந்த வாய்ப்பை இன்னும் ஸ்பெஷலா மாத்துற சில விஷயங்களை பத்தி. இது ஏன் ஒரு மிஸ் பண்ணவே கூடாத சான்ஸ்? இந்த ஒர்க் ஷாப்போட நம்பகத்தன்மையை இன்னும் அதிகமாக்குறது யாருன்னா இதோட பயிற்சியாளர் தான். இந்தியாவிலேயே பிரபலமான லீடர்ஷிப் ட்ரெய்னர் திரு டி ஆர்த்தி தான் இதை வழி நடத்துறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற இளைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிபுணரோட வழிகாட்டுதல் கிடைக்குது. 60, வெறும் 60 இடங்கள் மட்டும்தான். இந்த நம்பரை பார்க்கும்போதே தெரியுது, இது ஏதோ 1000 பேர் கலந்துக்கிற பொதுவான மீட்டிங் இல்ல. இது ஒரு ஸ்பெஷலான ரொம்ப கவனம் செலுத்துற ஒர்க் ஷாப். இதனால ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கவனம் கிடைக்கும். அதாவது முதல்ல ரெஜிஸ்டர் பண்ற 60 பேருக்கு மட்டும்தான் இந்த சான்ஸ். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு அவசர உணர்வு கொடுக்குது. ஆர்வம் இருந்தா உடனே முடிவெடுக்கணும், தாமதிக்க கூடாதுன்னு சொல்லாம சொல்லுது. எப்ப எங்க நடக்குதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. தேதி, நேரம், இடம். இத பார்க்கும்போதே இது ஒரு நாள் முழுக்க நடக்க போற ஒரு தீவிரமான முழுமையான கற்றல் அனுபவமா இருக்கும்னு நல்லாவே புரியுது. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய படமா யோசிப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல நடக்கிற நிகழ்ச்சிக்கு உண்மையிலேயே என்ன முக்கியத்துவம் இருக்கு? இதுல இருந்து நம்ம என்ன பெரிய விஷயத்த கத்துக்கலாம்? சொல்வாங்க இல்லையா, சிறந்த தலைவர்கள் பிறப்பதில்ல, அவங்க உருவாக்கப்படுறாங்க ஒரு நேரத்துல ஒரு சமூகமான. இந்த ஒரு வரி இந்த ஒர்க் ஷாப்போட மொத்த நோக்கத்தையும் அழகா சொல்லிருது. மாற்றம் எப்பவுமே அடிமட்டத்திலிருந்து தான் தொடங்கும். இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. எப்படி முசிறில இந்த ஒரு நாள் ஒர்க் ஷாப் ஒரு மாற்றத்துக்கான விதைய போடுதோ, அதே மாதிரி உங்க ஊர்ல உங்க சமூகத்துல இன்னும் யார் கண்ணிலையும் படாத எந்த சின்ன வாய்ப்பு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க காத்துக்கிட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க. கற்பனை செய்து பாருங்கள், ஒரு நூலகம். வழக்கமா அங்க எப்படிப்பட்ட சூழல் இருக்கும்? எங்கும் நிசப்தம் நிலவும், இல்லையா? ஆமா, ஊசி விழுந்தா கூட சத்தம் கேட்கும் அளவுக்கு அமைதியா இருக்கும். மிகச்சரி. சுவர்களில் அமைதி காக்கவும் அப்படிங்கிற பலகைகள் தொங்கும். நாற்காலிகள் நகரும் சத்தம் கூட அங்கே ஒரு பெரிய இடையூறாதான் பார்க்கப்படும். கண்டிப்பா, யாராவது கொஞ்சம் சத்தமா மூச்சு விட்டா கூட எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க.
ஆனா இன்று நாம் அலசப் போகும் ஒரு விஷயம் அந்த வழக்கமான அமைதியை உடைக்கப் போகுது. ஒரு நூலகத்தை மனிதர்களின் ஆளுமையையும் தலைமைத்துவத்தையும் செதுக்கும் ஒரு மிக துடிப்பான சத்தமான ஆய்வகமா இது மாற்றப் போகிறது. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆதாரம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 29 அன்று முசிறியில நடைபெற உள்ள ஒருநாள் இளைஞர் தலைமைத்துவ மற்றும் மென்திறன் பயிற்சி பட்டறை குறித்து ஒரு அறிவிப்பு சுவரொட்டிதான். ஒரு சிறிய ஊரில் நடக்கும் ஒரு நாள் பயிற்சிக்கான சுவரொட்டிதானே அப்படின்னு இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் சாதாரணமாக கடந்து செல்லலாம். ஆனா அதுலதான் ஒரு பெரிய விஷயமே இருக்கு. உண்மைதான். அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள 9 மென்திறன்களை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் அது வெறும் மாணவர்களுக்கானது மட்டுமல்ல என்பது உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு சின்ன ஊர்ல நடக்கிற பயிற்சி என்றாலும் அதோட தாக்கம் ரொம்ப பெருசுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நீங்கள் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் குழு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது புதிதாக ஒரு தொழில் தொடங்கும் முனைப்பில் இருந்தாலும் சரி, மனிதர்களுடனான உங்கள் தினசரி ஊடாடலை தீர்மானிக்கும் மிக துல்லியமான உளவியல் வரைபடம் அது. இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த வரைபடத்தை தான் இன்று நாம் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். இது ஏதோ மேலோட்டமான அறிவுரைகளின் தொகுப்பு அல்ல. இல்ல, இது மனித மனம் எப்படி செயல்படுகிறது, நாம் எப்படி மற்றவர்களை பாதிக்கிறோம் என்பதற்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட். இந்த சொரோட்டியில் உள்ள முதல் 2 திறன்கள் பாத்தீங்கன்னா தன்னை அறிதல் மற்றும் சமூகத்தை புரிந்து கொள்ளுதல். இது சிந்திக்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்கள், என்னது? ஒரு வீட்டை கட்டுவதற்கு கூரையை விட அஸ்திவாரம் தான் மிகவும் முக்கியம் இல்லையா? அதே போல தன்னை அறிதல் என்பது அஸ்திவாரம் போலவும், சமூகத்தை புரிந்து கொள்ளுதல் என்பது அந்த வீடு அமையும் நிலப்பரப்பு போலவும் கருதலாமா? அந்த ஒப்பீடு மிகச் சரியாக பொருந்துகிறது. இங்கு கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தன்னை அறிதல் என்பது ஏதோ ஒரு தத்துவார்த்தமான சிந்தனை மட்டுமல்ல. ஓ, அது ஒரு நடைமுறை பயன்பாடு உள்ள விஷயம்ங்கிறீர்களா? ஆமா, அது ஒரு நடைமுறை உளவியல். ஒவ்வொரு மனிதனும் உலகத்தை தங்களுக்கு சொந்தமான ஒரு லென்ஸ் வழியாகவே பார்க்கிறான். அந்த லென்ஸில் உங்களுடைய முந்தைய காயங்கள், உங்களின் பாதுகாப்பற்ற உணர்வுகள், அதாவது இன்செக்யூரிட்டிஸ், உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் தூண்டுதல்கள் என பல கரைகள் படிந்திருக்கும். அப்போ அந்த கரைகளை வச்சுக்கிட்டு உலகத்தை பார்த்தா எல்லாமே தப்பாதான் தெரியும். மிகச்சரி. தன்னை அறிதல் என்பது அந்த லென்ஸில் உள்ள கரைகளை துடைப்பதுதான். உங்களுக்கு எதனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பதற்றம் வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால், உங்கள் பதற்றத்தை நீங்கள் மற்றவர்கள் மீது கோபமாக காட்டுவீர்கள். சரியாகச் சொன்னீர்கள். ஒரு தலைவனுக்கு தன் சொந்த அகநிலை குறித்த புரிதல் இல்லை என்றால் அவனால் எப்படி புற உலகை நிர்வகிக்க முடியும்? அதாவது உள்மனதில் நடக்கும் போராட்டங்களை சரி செய்யாமல் வெளியில் நடக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்கிறீர்கள். இது அடுத்த திறனான சமூகத்தை புரிந்து கொள்ளுதல் என்பதோடு ரொம்ப இயல்பாகவே இணைகிறது. ஆமாம். முதல் படி உங்களை நீங்களே புரிந்து கொள்வது. என்னுடைய சொந்த லென்ஸை நான் சுத்தம் செய்த பிறகுதான் எதிரில் இருப்பவரை அவர் இருக்கும் சூழலில் வைத்து என்னால் பார்க்க முடியும். சமூகத்தை புரிந்து கொள்ளுதல் என்பது வெறும் செய்தித்தாள்களை படிப்பதல்ல. கண்டிப்பா இல்ல. ஒரு மனிதனின் பின்னணியை, அவனது பொருளாதார அல்லது பண்பாட்டு சூழலை வாசிப்பது என்று எடுத்துக்கொள்ளலாமா? முற்றிலும் உண்மை. இதைத்தான் நாம் உளவியலில் காக்னிட்டிவ் எம்பதி என்கிறோம். பச்சாதாபம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பச்சாதாபம் என்பது வெறுமனே ஒருவருக்காக பரிதாபப்படுவது மட்டுமல்ல. அவர்கள் உலகத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை அவர்களின் கோணத்திலிருந்து சிந்திக்கும் திறன் அது. ஒருத்தரோட இடத்திலிருந்து யோசிச்சு பார்க்கறது. ஆமாம். நீங்கள் ஒரு குழுவை வழிநடத்தும்போது ஒரு நபர் தொடர்ந்து வேலையில் தாமதம் செய்கிறார் என்றால் உடனடியாக அவரை சோம்பேறி என்று முத்திரை குத்துவது மிகவும் எளிது. அதுதான் நம்ம வழக்கமா செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சமூகத்தை புரிந்து கொண்ட ஒருவரால் அந்த நபரின் பின்னணியில் உள்ள வேறு ஏதோ ஒரு சமூக அல்லது தனிப்பட்ட காரணியை ஆராய முடியும். உங்கள் அகநிலையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே மற்றவர்களின் புறநிலையை உங்களால் அனுமானிக்க முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக முதல் படியில் நம்மை புரிந்து கொண்டோம், எதிரில் இருப்பவரின் சமூகச் சூழலையும் புரிந்து கொண்டோம். ஆனால் இது ஒரு மனதிற்குள் நடக்கும் உள்வாங்கும் செயல்முறை மட்டுமே. ஆமாம், இது ஒரு ஆரம்ப கட்டம்தான். அடுத்ததாக இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படி மற்றவர்களுடன் ஊடாடுகிறோம் என்பது முக்கியமாகிறது. அந்த இடத்தில்தான் இந்த சுவரொட்டி அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. அடுத்த கட்ட திறன்கள் என்னென்ன என்று பார்ப்போம். இந்த சுவரொட்டியில தொடர்பு திறன், தனிப்பட்ட உறவுகள் மேம்பாடு மற்றும் ஆளுமை மேம்பாடு ஆகிய திறன்களை பற்றி இது பேசுகிறது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இங்க எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. ஓ, அப்படியா? சொல்லுங்கள், அது என்ன?
பல கார்ப்பரேட் நிறுவனங்களிலும் சரி, காலேஜ்களிலும் சரி, தகவல் தொடர்பு திறன் என்றால் சரளமாக ஆங்கிலம் பேசுவது அல்லது ஒரு மின்னஞ்சலை அழகாக எழுதுவது என்று சுருக்கிவிடுகிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல்தான். அதைவிட முக்கியமாக, நான் சரளமாகவும் தெளிவாகவும் பேசிவிட்டால் மனிதர்களுடனான என் உறவு தானாகவே மேம்பட்டு விடுமல்லவா? சிறந்த தனிப்பட்ட உறவுகள் என்பது சிறந்த தகவல் தொடர்பின் விளைவுதானே தவிர அது ஒரு தனித்திறன் இல்லையே. அப்புறம் ஏன் இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும்? இது பலரும் செய்யும் ஒரு பொதுவான பிழை. தகவல் தொடர்பு சிறப்பால் உறவுகள் தானாகவே அமைந்துவிடும் என்று நினைப்பது ஒரு மாயை. அப்படியா? நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இதை ஒரு எளிய பொறியியல் உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். தகவல் தொடர்பு என்பது உங்களிடம் இருக்கும் ஒரு கருவி. உதாரணமாக ஒரு சுத்தியல் என்று வைத்துக்கொள்வோம். சரி, சுத்தியல். அந்த சுத்தியலை வைத்து நீங்கள் 2 மரத்துண்டுகளை இணைத்து ஒரு அழகான நாற்காலியையும் உருவாக்கலாம், அல்லது எதிரில் இருக்கும் கண்ணாடியையும் உடைக்கவும் செய்யலாம். மிகச் சரியாக பிடித்து விட்டீர்கள். நீங்கள் எவ்வளவு தெளிவாக பேசுகிறீர்கள் என்பது உங்களுடைய கருவியின் கூர்மையை குறிக்கிறது. ஆனால் தனிப்பட்ட உறவுகள் என்பது அந்த கருவியைக் கொண்டு நீங்கள் கட்டியெழுப்பும் ஒரு வலுவான கட்டமைப்பு. அதைத்தான் நாம் ட்ரஸ்ட் ஆர்க்கிடெக்சர் என்று சொல்கிறோம். ஓ, இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். நான் மிக தெளிவாகவும் எந்த இலக்கண பிழையும் இன்றியும் ஒருவரை கடுமையாக விமர்சிக்க முடியும். கண்டிப்பா முடியும். அங்க என் தகவல் தொடர்பு 100% சரியாக இருக்கலாம். ஆனால் அந்த நபர் என் மீது வைத்துள்ள தனிப்பட்ட உறவு சுழியமாகிவிடும். அப்படியென்றால் தகவல் தொடர்பு என்பது ஒரு செய்தியை பரிமாற்றுவது, ஆனால் தனிப்பட்ட உறவுகள் என்பது அந்த பரிமாற்றத்தின் போது அந்த நபரை நான் எப்படி உணர வைக்கிறேன் என்பதை பொறுத்தது. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். தகவல் தொடர்பில் பாதிக்கு மேல் கேட்பது, அதாவது ஆக்டிவ் லிஸ்னிங் அடங்கியிருக்கிறது. பேசுவதை விட கேட்பதுதான் முக்கியம் என்கிறீர்கள்? ஆமா, நீங்கள் ஒருவரிடம் முரண்படும்போது அந்த முரண்பாட்டை எப்படி சுமூகமாக கையாளுகிறீர்கள்? ஒருவரின் கருத்தை நீங்கள் ஏற்காவிட்டாலும் அவர்களின் உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பளிக்கிறீர்கள்? அதுதான் உண்மையான சவால். இவையெல்லாம் தனிப்பட்ட உறவுகள் மேம்பாடு என்ற பகுதிக்குள் வருகின்றன. உங்கள் வார்த்தைகள் தகவல் தொடர்பை குறிக்கின்றன, ஆனால் உங்கள் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் நோக்கம் தனிப்பட்ட உறவுகளை தீர்மானிக்கிறது. இந்த இரண்டும் இணையும் போதுதான் அந்த ஆளுமை மேம்பாடு என்ற அடுத்த திறன் உருவாகிறது என்று நினைக்கிறேன். ஆமாம், ஆளுமை என்பது தனியான ஒரு விஷயம் அல்ல. ஆளுமை என்பது நீங்கள் அணியும் விலையுயர்ந்த ஆடையோ அல்லது நீங்கள் நுழையும் போது ஏற்படும் கம்பீரமோ அல்ல. நீங்கள் அந்த அறையை விட்டு வெளியேறிய பிறகு அங்குள்ள மனிதர்களின் மனதில் நீங்கள் விட்டுச் செல்லும் ஒரு விதமான உணர்வு அல்லது ஒரு ஆஃப்டர் டேஸ்ட் என்று இதை சொல்லலாமா? அது ஒரு மிகச்சிறந்த விளக்கம். ஆளுமை என்பது பல திறன்களின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு. நீங்கள் உங்களை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், சமூகத்தை எப்படி மதிக்கிறீர்கள், உங்கள் கருத்துக்களை எப்படி பரிமாறுகிறீர்கள், மனிதர்களை எப்படி அரவணைக்கிறீர்கள் என்பதன் ஒட்டுமொத்த தொகுப்புதான் ஒருவரின் உண்மையான ஆளுமை. மிகச்சரி. இது மேலோட்டமாக பூசிக்கொள்ளும் ஒரு அலங்காரம் அல்ல, உள்ளிருந்து இயல்பாக வெளிவர வேண்டிய ஒரு பண்பு. இப்போது இந்த வரைபடம் மிக தெளிவாக விரிகிறது. தனிநபராக ஒரு மனிதன் தன்னை எப்படி தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இதுவரை பார்த்தோம். ஆமா, இது அஸ்திவாரம் மற்றும் சுவர்கள் கட்டும் வேலை. ஆனால் நீங்கள் ஒரு நிறுவனத்திலோ அல்லது ஒரு சமூக அமைப்பிலோ தனித்து செயல்படுவதில்லை. பலரை கொண்ட ஒரு குழுவை ஒரு பொதுவான இலக்கை நோக்கி நகர்த்த வேண்டிய தேவை வரும்போது அங்கு விளையாட்டு முற்றிலுமாக மாறுகிறது. கண்டிப்பா, அங்குதான் உண்மையான சவால் காத்திருக்கிறது. இதைத்தான் இந்த சுவரொட்டி தன்னுடைய உச்சக்கட்ட பகுதியாக தலைமைத்துவம் குழுவாக செயல்படுதல், திறமையான வேலை அதாவது ஸ்மார்ட் ஒர்க் மற்றும் சூழ்நிலைகளை கையாளுதல் என்று வரிசைப்படுத்துகிறது என்பதையும் கவனிக்க முடிகிறது. ஆமாம், இதுதான் தனிநபர் திறனிலிருந்து குழு இயக்கத்திற்கு மாறும் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதில் இந்த ஸ்மார்ட் ஒர்க் என்ற வார்த்தை எனக்கு சற்று நெருடலாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றீங்க? பல நேரங்களில் ஸ்மார்ட் ஒர்க் என்பது கடின உழைப்பை தவிர்ப்பதற்கான அல்லது தன்னுடைய வேலையை மற்றவர்கள் தலையில் கட்டிவிட்டு தப்பிப்பதற்கான ஒரு கார்ப்பரேட் வார்த்தையாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். ஒரு தலைவனுக்கு உண்மையிலேயே கடின உழைப்பை விட ஸ்மார்ட் ஒர்க் ஏன் அத்தியாவசியமாகிறது? இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான். இது வெறும் வேலையை பகிர்ந்தளிப்பது மட்டும்தானா அல்லது வேற ஏதும் இருக்கா? இது ஒரு ஆழமான உளவியல் மாற்றத்தை கோரும் ஒரு இடம். இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன் நினைத்து பார்த்தால், ஒரு நபர் சாதாரண ஊழியராக இருந்து தலைவராக மாறும்போது ஏற்படும் மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? என்ன சிக்கல்? அவர்கள் அதுவரை தாங்கள் சுயமாக செய்யும் வேலையின் மூலமே தங்களின் மதிப்பை நிரூபித்திருப்பார்கள். அதாவது
நான் எவ்வளவு அதிகமாக உழைக்கிறேனோ அவ்வளவு சிறந்தவன் என்ற மனநிலை. இதை இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் மனநிலை என்பார்கள். ஆமா, தனியா வேலை செஞ்சு பேர் வாங்குறது. இது ஈகோ சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த வேலைய என் குழுவில் உள்ளவரிடம் கொடுத்து அவர் தவறாக செய்வதை விட நானே செய்து முடித்து விடுகிறேன் என்று பல மேலாளர்கள் நினைப்பதன் உளவியல் இதுதானா? சரியாகச் சொன்னீர்கள். அதுதான் ஒரு தலைவன் விழும் முதல் பொறி. நானே செய்கிறேன் என்பது கடின உழைப்பாக இருக்கலாம், ஆனால் அது ஸ்மார்ட் ஒர்க் அல்ல. அப்ப ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன? ஸ்மார்ட் ஒர்க் என்பது உங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொருவரின் பலம் மற்றும் பலவீனத்தை கண்டறிந்து அவர்களுக்கு சரியான பொறுப்புகளை வழங்குவது. அவர்கள் தவறு செய்ய அனுமதிப்பது, அந்த தவறிலிருந்து அவர்களை கற்றுக்கொள்ள வைப்பது. ஆமா, எல்லாவற்றையும் நாமே செஞ்சா அவங்க எப்படி கத்துப்பாங்க? அதுதான், நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் தோளில் சுமந்தால் உங்கள் குழு ஒருபோதும் வளராது. நீங்களும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது. தன்னுடைய நேரத்தையும் ஆற்றலையும் எங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு தான் ஸ்மார்ட் ஒர்க். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அந்த விழிப்புணர்வு இல்லை என்றால் குழுவாக செயல்படுதல் சாத்தியமே இல்லை என்பது புரிகிறது. ஸ்மார்ட் ஒர்க் மற்றும் சூழ்நிலைகளை கையாளுதல் ஆகியவை ஒரு தலைவருக்கான பிரச்சனைகளை தீர்க்கும் கையேடு போல தோன்றுகிறது. ஒரு சிறந்த குழுவை உருவாக்குவதற்கான ரகசிய தந்திரம் இதுதானா? கண்டிப்பா. சரி, எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும்போது தலைவர்த்துவம் எளிதானது. ஆனால் எதிர்பாராத நெருக்கடிகள் வரும்போது என்ன செய்வது? இதைத்தான் சூழ்நிலைகளை கையாளுதல் என்று குறிப்பிடுகிறார்களா? ஆமாம், அந்த இடத்துல தான் ஒரு தலைவனோட உண்மையான குணம் வெளிப்படும். ஒரு பிரச்சனை வரும்போது அதை சரி செய்வது லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம்தானே? இதை ஏன் ஒரு தனி மென்திறனாக வைத்திருக்கிறார்கள்? ஏனென்றால் நெருக்கடியான சூழ்நிலைகளில் லாஜிஸ்டிக்ஸை விட உணர்ச்சிகளே அதிக ஆதிக்கம் செலுத்தும். இதை உளவியலில் எமோஷனல் கண்டேஜியன், அதாவது உணர்ச்சி பரவல் என்று கூறுவார்கள். உணர்ச்சி பரவல் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு திட்டம் தோல்வியடையும் போதோ அல்லது வாடிக்கையாளர் கோவப்படும் போதோ ஒரு குழு முதலில் பார்ப்பது அந்த பிரச்சனையே அல்ல, அந்த பிரச்சனையின் போது தங்கள் தலைவனின் முகம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான். ஓ, அருமையான ஒரு கோணம் இது. அதாவது தலைவனின் நரம்பு மண்டலம் அமைதியாக இருந்தால் ஒட்டுமொத்த குழுவின் நரம்பு மண்டலமும் அமைதியடைகிறது. தலைவன் பதற்றமடைந்தால் குழு உறைந்து போகிறது. மிக துல்லியம். வெறும் பதவியை வைத்து தலைவராவதை விட இக்கட்டான சூழ்நிலைகளை ஒரு பதற்றமும் இல்லாமல் கையாளுவதே உண்மையான தலைமைத்துவம். இப்போ புரியுது. சூழ்நிலையை கையாளுதல் என்பது வெறுமனே பலன்களை மாற்றுவது அல்ல. அதிக அளவிலான அறிவாற்றல் மற்றும் உணர்ச்சி அழுத்தம் இருக்கும் ஒரு நேரத்தில் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு பகுத்தறிவுடன் முடிவெடுப்பது. திரு டி. ஆர்த்தி போன்ற பயிற்சியாளர்கள் எந்த குறிப்பிட்ட திறனைத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கற்பிப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆமா, ஏனென்றால் நெருக்கடியான நேரங்களில் நீங்கள் சுயமாக சிந்திப்பதை விட உங்கள் பயிற்சியின் ஆழமே உங்களை வழிநடத்தும். ஒரு முழுமையான தலைமைத்துவ பயணத்தை இந்த 9 திறன்களும் எப்படி சாத்தியமாக்குகின்றன என்பதை ரொம்ப ஆழமாக பார்த்துவிட்டோம். இப்போது இது தொடர்பான சில நடைமுறை தகவல்களை பார்ப்போம். சரி, பார்ப்போம். இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் 29 ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரை. இடம் முஷிரி முழுநேர கிளை நூலகம். ஒரு நூலகத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆமாம், இதை முசிறி கிளை நூலகம், முசிறி வாசக வட்டம் மற்றும் கலாம் இலக்கிய அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்துகின்றன. தகுதி பாத்தீங்கன்னா முசிறியில் உள்ள கல்லூரிகளில் படிக்கும் அல்லது படித்து முடித்த மாணவர்கள். இது அந்த பகுதி மாணவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் இங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய தர்க்க ரீதியான சந்தேகம் வருகிறது. இதில் ஒரு நிபந்தனை உள்ளது. நூலகத்தில் முன்பதிவு செய்யும் முதல் 60 மாணவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு என்று. ஆமாம், அந்த கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். காலை 9:30 முதல் மாலை 3:30 வரை என்பது வெறும் 6 மணி நேரம். இடையில் தேநீர், மதிய உணவெல்லாம் போக ஒரு 5 மணி நேரம்தான் கிடைக்கும். இந்த 5 மணி நேரத்திற்குள் நாம் இவ்ளோ ஆழமாக விவாதித்த இந்த 9 மாபெரும் உளவியல் திறன்களை யாராலும் முழுமையாக கற்றுக்கொண்டு ஒரு தலைவனாக மாறிவிட முடியுமா? இது ஒரு அதிவேக அறிமுக வகுப்பா? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. எந்த ஒரு மனிதனும் 5 மணி நேர பயிற்சியில் ஒரு முழுமையான தலைவனாக மாறிவிட முடியாது. அது மனித மூளையின் கட்டமைப்புக்கே முரணானது. அப்புறம் எப்படி இந்த பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும்? இங்கு நாம் கவனிக்க வேண்டியது அந்த 60 பேர் என்ற கட்டுப்பாட்டைத்தான். ஏன் அவர்கள் 600 பேரை ஒரு பெரிய மண்டபத்தில் அமர வைத்து இந்த பயிற்சியை வழங்கக்கூடாது என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை கூட்டத்தை கட்டுப்படுத்துவது சிரமம் என்பதாலா? இல்லை. பெரியவர்களுக்கான கற்றல் முறையில் நடத்தை மாற்றங்கள் என்பது வெறும் தகவல்களை காதால் கேட்பதால் வராது.
நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்து நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. தண்ணில இறங்கணும். அதே போலத்தான் மென்திறன்களும். இதற்கு ஒரு உளவியல் பாதுகாப்பான சூழல் தேவை. 600 பேர் இருக்கும் ஒரு அறையில் ஒரு மாணவன் எழுந்து நின்று தன்னுடைய பலவீனங்களை பற்றி பேசவோ அல்லது ஒரு ரோல் பிளே செய்து பார்க்கவோ தயங்குவான். ஆக இந்த 60 பேர் என்பது ஒரு நெருக்கமான விவாதக் களத்தை உருவாக்குவதற்கான உத்தி. அங்கு அவர்கள் தவறுகள் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள், ஒருவரோடு ஒருவர் நேரடியாக ஊடாடுவார்கள். சரியாக புரிந்து கொண்டீர்கள். இந்த 5 மணி நேரம் என்பது ஒரு முழுமையான கட்டடத்தை கட்டி முடிப்பதற்கான நேரம் அல்ல. இது அந்த மாணவர்களின் மனதிற்குள் ஒரு பொறியை உருவாக்கும் நேரம். ஒரு இக்னிஷன் பாயிண்ட் மாதிரி. ஆமா. தகவல் தொடர்பு என்பது வெறும் பேசுவது மட்டுமல்லவா, பச்சாதாபம் என்பது ஒரு அறிவார்ந்த செயலா என்று அவர்கள் இதுவரை யோசிக்காத ஒரு புதிய திறவுகோலை இந்த பயிற்சி அவர்களுக்கு வழங்கும். அந்த விழிப்புணர்வு வந்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த திறன்களை தாங்களாகவே மெருகேற்றிக் கொள்வார்கள். ஒரு தொடக்கப் புள்ளியை சரியாக அமைத்துக் கொடுத்தால் பயணம் தானாகவே தொடரும் என்பது எவ்வளவு பெரிய உண்மை! இது முசிறியில் உள்ள அந்த 60 மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு அபூர்வமான வாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். கண்டிப்பா ஒரு பெரிய திருப்பு முனையாமையும். உங்களை அறிவதில் தொடங்கி உங்களுடைய ஈகோவை தாண்டி குழுவின் உணர்ச்சிகளை நிர்வகித்து ஒரு நெருக்கடியான சூழலியை எப்படி கையாளுவது என்பது வரையிலான ஒரு முழுமையான வரைபடத்தை இன்று நாம் பார்த்திருக்கிறோம். இந்த குறிப்புகள் வெறும் கல்லூரி மாணவர்களுக்கானது மட்டுமல்ல. ஆமாம், அனைவருக்கும் தேவையானதுதான். இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கலாம், அல்லது நாளை ஒரு முக்கியமான கூட்டத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கலாம். இந்த 9 திறன்களும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்கொண்டும் மனிதர்களை கையாளுவதற்கான வாழ்க்கை சமன்பாடுகள். இதை நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் பயன்படுத்த முடியும். நிச்சயமாக. ஆனால் இது அனைத்தையும் விட என் மனதை ஈர்த்த ஒரு விஷயம், இதன் தொடக்கத்தில் நாம் பேசிய அந்த நூலகம்தான். வழக்கமாக நூலகம் என்பது தனிமையின் அடையாளம், அமைதி காக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கும் ஒரு நிசப்தமான உறைவிடம். ஆமாம், அந்த முரண்தான் இங்க சுவாரஸ்யமே. ஆனால் மார்ச் 29 அன்று அந்த அமைதியான முசிறி கிளை நூலகம் தலைமைத்துவத்தையும் குழுச் செயல்பாட்டையும் மனித உறவுகளின் சிக்கல்களையும் அலசும் ஒரு துடிப்பான மையமாக மாறப்போகிறது. ஒரு சமூக அமைப்பை புதிய விதமாக பயன்படுத்துவதற்கான ஒரு அருமையான முரண் இது. அறிவை தேடும் இடங்கள் வெறும் புத்தகங்களை சேமித்து வைக்கும் கிடங்குகளாக இல்லாமல் மனிதர்களின் ஆளுமையை செதுக்கும் விவாத களங்களாக மாறுவது ஒரு சமூகத்தின் பரிணாம வளர்ச்சியைத்தான் காட்டுகிறது. இதைவிட ஒரு சிறந்த சிந்தனையோட இந்த ஆழமான அலசலை நாம் முடிக்க முடியாது. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுடைய சொந்த வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்க. நீங்கள் வழக்கமாக செல்லும் எந்த ஒரு சலனமுமற்ற அமைதியான இடங்களை இது போன்ற புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் சுறுசுறுப்பான களமாக உங்களால எங்கே மாற்ற முடியும்? ரொம்ப ஆழமான கேள்வி. உங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்லும் எந்த ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த முரணை தேடுங்கள். அந்த சிந்தனையுடன் இன்றைய இந்த ஆழமான அலசலை இனிதே நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆதாரத்தோடு சந்திப்போம்.